வணக்கம். 2024 தலைமைந்த புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்நோக்குள்ள மாணவர்கள் நலன் கருதி கடந்த கால அரச பரீட்சை தாள்களில் வினாத்தாள் ஒன்றுக்கு விடையளிக்கும் இரு காணொளிகள், அதாவது அது பல தடவை விளக்கம் கொடுக்கப்பட்டபடியால் விரைவாக மீட்கப்பட்டு விரைவு மீட்டலாக இரு காணொளிகள் வழங்கப்பட்டது. ஆயினும் இந்த வினாத்தாள் 2க்கு அவ்வாறு விரைவு மீட்டலாக வழங்காமல் அந்தந்த விடயங்களை நன்கு விளங்கும்படி ஓரளவு அந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க விரும்பி இவை கொஞ்சம் விளக்கமாக விடை காணும் விளக்கங்கள் தர விரும்புகின்றேன். இவற்றுக்கு அதாவது இந்த வினாத்தாள் 2ஐ பொறுத்தவரையில் வளமையான முறையில் தான் அரச பரீட்சை ஒவ்வொரு வருஷமும் நடக்கின்றது. என்ன காரணம் என்றால் அது பாடசாலை பாடப்பரப்புக்குள்ளே தான் அந்த வினாக்கள் அமைய வேண்டும் என்பது முக்கிய கடப்பாடு. பாடசாலை பாடப்பரப்பை தாண்டி விட்டால் அது பிழையான விடையாக கணிக்கப்படும். ஆனால் வினாத்தாள் ஒன்று அப்படியல்ல, பரந்த 14 தலைப்புக்குள்ள அதில் வினாவப்படுகின்றபடியால் அது பரந்த பரப்பாக இருக்கின்றது. அப்போ வினாக்கள் பல கோணத்திலும் கேட்கப்படலாம். ஆனால் அந்த 14 தலைப்புகள் அடங்குது, ஆனால் அது பரந்த பரப்பு. அப்போ வினாத்தாள் 2 ஓரளவு பிள்ளைகளுக்கு இலகுவாக இருப்பதற்கு காரணம் என்னென்றால் அவர்கள் பாடசாலையில் கற்பதும் அது மட்டுமல்லாமல் பாடப்பரப்புக்குள் இருக்கின்றபடியால் அவர்கள் தினசரி பயிற்சியிலே அதை செய்து கொண்டு வந்தபடியாலும் அது இலகுவாக இருக்கின்றது. அப்போ இந்த இலகு பயிற்சியிலே அநேகமான மாணவர்கள், ஓரளவு திறமையான மாணவர்கள் 80க்கும் மேற்பட்ட புள்ளிகளும், சாதாரணமான மாணவர்கள் கூடி 60க்கும் மேற்பட்ட புள்ளிகளும் பெறக்கூடிய சாத்தியம் உள்ளது. அப்போ இந்த 80க்கும் மேற்பட்ட புள்ளிகளை எடுக்கிற தரமான மாணவர்கள், திறமையான மாணவர்கள் வினாத்தாள் ஒன்றிலையும் கிட்டத்தட்ட 80க்கு கிட்டவாவது மேலேயாவது எடுத்தால் தான் வெட்டுப்புள்ளிக்கு மேலே போக வேண்டும் என்பதற்காகத்தான் வினாத்தாள் ஒன்றுக்கு அதிக சீரத்தை எடுத்து கூடிய கவனம் எடுத்து கற்பிக்கப்படுகின்றது. இனியும் அப்படித்தான் நடைமுறையில் செய்வேன். காரணம் என்னென்று சொன்னால் வினாத்தாள் ஒன்று பாடசாலை பாடப்பிறப்பை தாண்டி இருக்கின்றபடியால் அதில் கூடிய அளவு பயிற்சிகள் இருந்தால் பிள்ளைகள் நிச்சயமாக வெட்டுப்புள்ளிக்கு மேல் சென்று எங்கள் தமிழ் மொழி மூலம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் ஓரளவு சிறந்த நல்ல எதிர்காலத்தை பெற வேண்டும் என்ற வேணவாவினால் நான் மட்டுமல்ல, என்னை போன்ற பல ஆசிரியர்கள் மிக திறம்பட செய்கிறார்கள், பாராட்ட வேண்டியது. ஆயினும் நானும் என்னுடைய முயற்சியை கைவிடுவதாக இல்லை. காரணம் என்னென்று சொன்னால் என்னுடைய அனுபவமும் அவர்களுக்கு சில வேளை பயன் தரும் என்ற கருத்தில். அப்போ இந்த வினாத்தாள் 2ல் முதல் பகுதியாக தமிழ் பகுதி வரும். அதில் கட்டுரை இறுதியாக இடம்பெறும். அந்த தமிழ் பகுதிகளுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட 30 புள்ளிகள் அல்லது 29-28 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ இந்த வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும், அதாவது அதில் வினாக்களாக எண்ணினால் 6, 7, 8 வினாக்கள் வரலாம். அதுக்குள்ள உபவினாக்களாக சேர்ந்து மொத்தம் அதில் வருகின்ற வினாக்களின் எண்ணிக்கை உபவினாக்களும் சேர்த்து 27-28 இருக்கும். அப்போ ஒவ்வொரு வினாவுக்கும் ஒவ்வொரு புள்ளிகளாக வழங்கப்படுவது வழக்கம். அப்போ அந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் நாங்கள் சிறுத்தை எடுத்து கவனம் எடுத்தால் அந்த தமிழில் பெறக்கூடிய 28 புள்ளிகளும் வாசிப்பாற்றலும் விளங்கிக் கொள்கிறாற்றலும் அந்த பிள்ளை சரியாக எல்லா விடயங்களையும் புரிந்திருந்தால் அந்த 28ல் 25 புள்ளியை இலகுவாக எடுத்துவிடலாம். அடுத்தது ஆங்கில சிங்களம் சாதாரண வாழ்க்கை வழக்கில், அதாவது சாதாரண பயிற்சி மூலம் அந்த பிள்ளை பெற்றிருந்தால் அதில் 7, 8, 9 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். கணிதம் பாடப்பரப்பு, அது பாடப்பரப்புக்குள்ள அதிலேயும் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். 28, 27, 29. சுற்றாடல் சார்ந்ததுக்கு சரியாக 30 வினாக்கள் இருக்கும். சரியாக 30 புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளிகளாக வழங்கப்படும். அப்போ நான் இது 2 காணொளிகளாக வழங்க முயற்சிக்கின்றேன். அதாவது முதல் காணொளியில் தமிழும் கணிதமும் மாத்திரம் இடம்பெற்ற தமிழ், ஆங்கில, சிங்கள கணிதத்தை கற்பிக்கின்றேன். பிறகு சுற்றாடலை தனி ஒரு காணொலியாக வெளியிடுகின்றேன். அப்போ இந்த காணொலிகள் பார்ப்பதன் மூலம், கேட்பதன் மூலம், பயிற்சி செய்வதன் மூலம் பிள்ளைகள் நிறைந்த பயன்பட வேண்டும் என கூறிக்கொண்டு, முதலாவது ஒரு பந்தி தருவார்கள். பந்தி சார்பான 6, 7, 8 வினாக்கள் தருவார்கள். இங்கே 6 வினாக்கள் தந்திருக்கு. அப்போ அதில்
கேட்கப்படுறதே பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக. அப்போ இந்த சொல்லுக்கு அறிவுறுத்தலுக்கு மிக முக்கியத்துவம் வழங்கணும். என்னென்றால் பந்தியில் உள்ள சொற்களைத்தான் நாங்கள் எழுதணும். எங்களுக்கு தெரிந்ததுக்காக வேண்டி வேறு சொற்களை கொண்டு நீங்கள் எழுதினா விடக்கூட பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ பந்தியில் உள்ள சொற்களை நாங்கள் தெரிவு செய்து விடை எழுதுகின்ற போது புள்ளி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது இந்த பந்திக்கு விடையளிக்கின்ற போது நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த பந்தியில் உள்ள சொற்களை அப்படியே பார்த்து எழுதுவோம். அப்போ எழுத்துப்பிழை வராமல் ஆனால் பந்தியில் இருக்கிற சொல்லி அப்படி எழுதுகின்ற போது கேட்கப்பட்டதற்கு ஏற்ப விகுதியை சேர்த்து எழுதணும். விகுதி அதே அப்படியே இருக்கக்கூடாது, சில இடங்களில் மாற்ற வேண்டி இருக்கும். அதை பற்றி நான் இந்த பயிற்சியை செய்கின்ற போது விளக்கம் தருகின்றேன். இப்போ பாடசாலையில் காலை கூட்டம் நடைபெற்ற தினம் யாது என்று கேட்கப்பட்டது. அதில் பந்தியில் முதல் வாக்கியமே திங்கட்கிழமை நடத்தப்படும் பாடசாலையின் காலை கூட்டத்தில். அப்போ அதற்கு திங்கட்கிழமை என்ற சொல் மாத்திரம் போதும், அதை அப்படியே எழுதுங்கோ. கமலஜி தனது பேச்சுக்கு தலைப்பாக கொண்டது எது? அப்போ அதற்கும் அங்கே பாருங்கோ, அதாவது ஒற்றை மேற்கோற்குறியில் நாளாந்த நடத்தைகள் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை முன்வைத்தால், அப்போ நாளாந்த கருத்துக்கள் என்ற அதே சொற்களை மாத்திரம் பயன்படுத்துங்கோ, அதிகம் பயன்படுத்த வேண்டாம். அப்போ இதுக்கு சில தனது பேச்சுக்கு தலைப்பாக கொண்டது என்றால் நாளாந்த நடத்தைகள் என்னும் தலைப்பில் பேசினால் என்றெல்லாம் தேவையில்லாத சொற்களை எழுதப்போய் தங்களுடைய எழுத்து பிள்ளைகளை பரீட்சிப்பவர்களுக்கு காட்டி புள்ளிகளை இழந்து விடுவார்கள். அப்போ குறைந்த சொற்களை, அதில் உள்ள சொற்களை பயன்படுத்துவது இரண்டா பந்திய துணையாக கொண்டு தான் வெளியெழுத சொல்லியிருக்கு. துணையாக அந்த அதை சரியாக பயன்படுத்தினால் புள்ளி அப்படியே கிடைக்கும். அடுத்த கேள்வி, கமலினியின் பேச்சில் அடங்கிய நாள்தோறும் மாலை நேரங்களில் அவளால் செய்யப்படும் வேலை யாது என்று கேட்கப்படுகின்றது. அவள் அங்கே சொல்லியிருக்கிறாள், மாலை நேரங்களில் வீட்டு தோட்ட வேலைகளில் உதவி செய்வதை மறந்துவிடாமல் செய்வதாகவும் கூறினாள். அப்போ மாலை வேலையில் வீட்டு தோட்ட வேலைகளுக்கு உதவி செய்கிறதான் அவள் மாலையில் செய்கிறது. அப்போ இங்கே கேட்கப்பட்டது நாள்தோறும் மாலை நேரங்களில் அவளால் செய்யப்படுவது வீட்டு தோட்ட வேலைகளில் உதவி செய்தல். அப்படியே எழுதுங்கோ. அதாவது மாலை நேரங்களில் உதவி செய்வதை மறந்து விடுவதில்லை என்றிருந்தால் நீங்கள் செய்வதை மறந்து விடாமல் என்றது எழுத தேவையில்லை. உதவி செய்தல் என எழுதினால் போதும். ஏன் அங்கே கேட்கப்பட்ட விதத்துக்கு ஏற்ப விடையளித்தல் வேண்டும், ஆனால் அதே சொற்களை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, பேச்சின் இறுதியில் கமலினியால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள் யாது? அவள் என்ன கேட்கிறாள்? அவள் தனது வீட்டு தோட்டத்தை பார்வையிடுமாறு அழைப்பு விடுத்தாள். அப்போ இந்த அவள் என்று சொல்ல விட்டது அதான் இங்கே கேள்வியில் கேட்கப்படுது. கமலினியால் வைக்கப்பட்ட வேண்டுகோள் என்று முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள். அப்போ தனது வீட்டு தோட்டத்தை பார்வையிடுமாறு அழைப்பு விடுத்தால் பாருங்க, அப்படியே சொற்களை பார்த்து எழுதுகின்ற போது எழுத்துப்பிழை வராவிட்டால் பிரச்சனை இல்லை, புள்ளிகள் அப்படியே கிடைக்கும். ஒவ்வொரு புள்ளி தான் கிடைக்கும். இது அப்போ தனது வீட்டு தோட்டத்தை பார்வையிடுமாறு அழைப்பு விடுத்தால் அப்படியே எழுதி கிடக்குது. அடுத்தது, வகுப்புக்கு பொறுப்பான கமலினி முன்வைத்த தலைப்புக்கு ஆசிரியர் கூடிய எந்த விடயம் உதவியது? இந்த கேள்வியில் கமலினி முன்வைத்த தலைப்புக்கும் ஆசிரியர் கூறிய எந்த விடயம் உதவியது? கமலினி என்ன தலைப்பை முன்வைத்தால்? நாளாந்த நடத்தைகள். அந்த நடத்தைகளுக்கு ஆசிரியர் கூறிய தலைப்பில் என்ன சொன்னார்? அதாவது தரமைந்து மாணவரின் கமலினி முதல் முன்வரும் வெளிப்படுத்தும். அதாவது அங்கே சொல்லப்பட்டது மாணவர்களை திறமையாக வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் ஆரம்பமானது. அதிலே அவர்கள் முன்வைத்தது அதாவது நேர அட்டவணைப்படி கடமைகளை செய்தல். அப்போ இந்த இடத்துல நாங்கள் எந்த விடயம் உதவியது என்பதில் நாங்கள் சிந்தித்துத்தான் நேர அட்டவணைப்படி இங்கே இருக்கிறதில்ல. நானும் எனது நேர அட்டவணை வேலை செய்வதாக கமலினி கூறினார். அப்போ நேர அட்டவணைப்படி கடமைகளை செய்தல் அல்லது செய்பவர் என்றது சரி. அடுத்ததாகத்தான் வகுப்புக்கு பெருமான ஆசிரியர் கமலியின் பேச்சுக்கு என்ன மதிப்பளித்து கூறினார் என்றால், அவள் பாடசாலைக்கு நாள்தோறும் பெறுவாள். அடுத்தது, எந்த ஒரு பாடசாலை வேலையிலும் பின்னிற்காத ஒரு மாணவி என கூறியிருக்கிறார். அதை எழுதினால் போதுமானது. அப்படியே பார்த்து எழுதுகிறது. அதாவது கமலினியின் பேச்சுக்கு மதிப்பளித்து கமலினி நாள்தோறும் பாடசாலைக்கு வருகின்றவர், பாடசாலை நடவடிக்கையில் பின்னிற்காத மாணவி எனவும் கூறினார். அப்போ நீங்கள் பாடசாலை கடமைகளில் பின்னிற்காத மாணவி என்ற சொல்ல எழுதியிருந்தால் போதுமானது. சரி, இனி 2வது வினாவுக்கு வருவோம்.
பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயும் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எதிரிலுள்ள அடைப்புக்குறிக்கில் அடையாளம் இடுக. அதாவது எழுவாய் பயனிலை என்பது பிள்ளைகள் ஒரு வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனில. எழுவாயும் பயனிலையும், அதாவது பயனிலே வினைச்சொல் என்றபடியால் அது காலத்தை காட்டும். அது தவிர்ந்த திணை பால் எண் இடம், இந்த நான்கும் திணை பால் எண் இடம் நான்கும் எழுவாய் என்ன திணையோ அதே திணையாக பயனிலை இருக்க வேண்டும். எழுவாய் என்ன பாலோ அதே பாலாக பயனிலை இருத்தல் வேண்டும். எழுவாய் என்ன எண்ணோ அதே எண்ணாக பயனிலை இருத்தல் வேண்டும். எழுவாய் என்ன இடமோ அதே இடமாக பயனிலை இருத்தல் வேண்டும். திணையிலே உங்களுக்கு தெரியும் உயர்திணை அகரணை. பாலில் உயர்திணையிலே ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்பது இருக்கின்றது. இதுக்கிடையே பொதுப்பால் என்று ஒன்று இருக்கின்றது. ஒருமை சொற்கள் பாலை உணர்த்தாவிட்டால் அது பொதுப்பால் என்று சொல்கிறது. ஆனால் 3 பால் தான் முக்கியம்: ஆண்பால் பெண்பால் பலர்பால். உயர்திணையில் அகர்ணையிலே ஒன்றென்பால் பலவிந்தால், ஒன்றென்பால் பழுதென்றா பலவின்பால். அப்போ இந்த திணையில் உயர்திணை அகர்ணை பார்த்தோம். பாலில் உயர்திணையில் 3 பாலும் அகர்ணையில் 2 பாலும் உயர்திணையில் பொதுப்பால் என்றதையும் கூடுதலாக பார்த்தோம். எண் என்பது ஒருமை பன்மை. எழுவாய் எந்த எண்ணாக இருக்கோ அதே எண்ணாக பயனிலை இருத்தல் வேண்டும். அடுத்தது இடம். தன்மை முன்னிலை படக்க. தன்மை என்றால் பேசுவோம், முன்னிலை என்றால் கேட்போம், படக்க என்றால் பேசப்படுவோம். நான், நீ, அவன். அப்போ இந்த இடமும் எழுவாய் என்ன இடமாக இருக்கோ அதே இடமாக பயனிலை அமைதல் வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் திணை மாறியிருந்தால், எழுவாய் ஒரு தனியாக பயனிலை ஒரு தனியாக இருந்தால் அது திணை பழு, திணை பிழல். அப்படி இல்லாமல் எழுவாய் ஒரு எண்ணாக இருந்து பயனிலை ஒரு எண்ணாக இருந்தால் எண் பழு. எழுவாய் ஒரு பாலாக இருந்து பயனிலை இன்னொரு பாலாக இருந்தால் அது பால் பழு. எழுவாய் ஒரு இடமாக இருந்து பயனிலை இன்னொரு இடமாக இருந்தால் அது இடவளு. காலவளு என்பது எழுவாயிலே காலத்தை உணர்த்தக்கூடிய சொற்கள் இருந்தால் அது காலவளவாகவும் கருதலாம். அப்போ அந்த நியதியை வைத்துத்தான் இந்த எழுவாய் பயனிலை இயைப்பு திருத்தமாக இருக்கும் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ முதலாவது வாக்கியம், வயலில் இறங்கிய உழவர்கள் சுறுசுறுப்புடன் வேலை செய்கின்றனர். அப்போ இதில் வினைச்சொல் வேலை செய்கின்றனர், அதான் பயனில்லை. அப்போ யார் எது எவை என்று உயர்த்தினி என்றபடியால் யார் எது யார் என்ற கேள்வியை கேட்டால் போதும். உயர்த்தினி என்றால் யார், பயனில்லை என்றால் தான் எது எவை கேட்கணும். அப்போ இங்கே யார் செய்கின்றனர், யார் வேலை செய்கின்றனர்? உழவர்கள். அப்போ எழுவாய் பயனிலை சரியாக இருக்கின்றது. உழவர்கள் உயர்த்தின, பலர்பால் பன்மை படக்கை. அப்போ வேலை செய்கின்றனர் உயர்த்தின, பலர்பால் பன்மை படக்கை. அப்போ அந்த வாக்கியம் சரி. அதேமாதிரி திவ்யா மடி நடக்கும் பார்க்கிறாள். பார்க்கிறாள் என்பது வினைச்சொல். யார் பார்க்கிறாள்? திவ்யா. அப்போ அந்த வாக்கியம் சரி. கிளி சத்தமிட்டபடி காட்டுக்குள் பறக்கின்றன, இது அகரணை சொல். அப்போ எது எவை என்று தான் கேள்வி கேட்கணும். இது பறக்கின்றன என்பது பன்மை சொல் என்றபடியால் எவை பறக்கின்றன. அப்போ எவை என்றபடியால் அதுக்கு எழுவாய் கிளி என்ன வரக்கூடாது, கிளிகள் என்ன வந்திருக்கணும். அப்போ இந்த வாக்கியம் தவறு. அதில் என்ன தவறு? எண்பழு, எண்பிழை. கிளி என்பது ஒருமை, கிளிகள் என்றதான் பன்மை. அப்போ எண்கள் உயர்த்து எழுவாய் ஒருமையாகவும் ஒன்றன் பாலாகவும், அதாவது ஒருமை ஒன்றன் பாலாகவும் அகரணை பலவின் பால் பன்மையாகவும் இருக்கின்றது. அப்போ எண்பழு பால் வலுவாக இந்த வாக்கியம் இருக்கின்றது. அப்போ தவறு. பலத்த மழையினால் பாலம் இடிந்து விழுந்தது, விழுந்தது தான் பயனில்லை. அப்போ யார் எது எவை எது விழுந்தது? பாலம். அப்போ இங்கே பாலம் சரியாக இருக்கின்றது. பாலம் என்பது அகரணை ஒருமை சொல், விழுந்தது என்பதும் அகரணை ஒருமை சொல், வினைச்சொல். அப்போ அது பொருத்தமானதாக இருக்கின்றது. கீதா இனிமையான குரலில் பாடலை பாடினர். இப்போ பாருங்க, இந்த பாடினர் என்ற சொல் ஒருமை சொல்லா பன்மை சொல்லா என்பது சில பிள்ளைகளுக்கு மயக்க நிலையை உண்டு பண்ணும். அதுக்காகத்தான் இப்படி போடுறது. பாடினர் என்றால் பாடினான், பாடினால் தான் ஒருமை. பாடினர் என்றால் அது பன்மை தான். பாடினார்கள், பாடினர் என்பது பன்மை. அப்போ பன்மை என்றால் இங்கே கீதா என்ற ஒருமை இருப்பது தவறு.
அப்போ கீதாக்கள் என்று சொல்லிடலாம். அது ஒரு கீதா தான், கீதாக்கள் என்று சொல்லலாம், மாணவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். அப்போ கீதா என்றதால் இந்த மக்கள் ஏதோ பன்மை சொல்லியிருக்கணும். அப்போ பாடினர் என்பது பன்மை, உயர்த்தின பன்மை. அப்போ கிளி என்பது உயர்த்தின ஒருமை. அப்போ இது என்பது. அப்போ அந்த வாக்கியமும் தவறானது. அப்போ நாங்கள் இந்த 5க்கும் 5 புள்ளி கிடைக்கும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு வினாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக செய்ய வேண்டும். அடுத்ததும் இந்த சொல்லிலக்கணம் தான். நிகழ்கால ஒருமை வினை சொல்லை தெரிவு செய்து அதன் கீழே கூடுதுக. நிகழ்காலம் என்றால் நடக்கிற காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ இதில் பார்க்கின்றது நிகழ்காலம், பார்த்தது இறந்த காலம், பார்க்கின்றன அது அகர்ண, அதாவது அகர்ண, இது பார்க்கின்றன அகர்ண நிகழ்காலம். அப்போ இது உயர்தினை தானே. நிகழ்கால ஒருமை வினைச்சொல்லை தெரிவு செய்து அது எழுதுக. அகர்ண ஒருமை என்பது இங்கே பொருந்தாது. பார்க்கின்றன என்பது பன்மையாகின்றன, அதோடைய அகர்ணை சொல், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதில் உயர்த்தனை அகர்ணேன்னு கேட்கவில்லை, ஒருமை பன்மை தான் கேட்கப்படுகிறது. அப்போ பார்க்கின்றன என்றால் அவை என்று வரும், அது பன்மை, ஆனபடியால் அதுவும் பொருந்தாது. அப்போ பார்க்கின்றது தான் நிகழ்காலம் ஒருமை வினைச்சொல். அடுத்தது பின்னர் ஒவ்வொரு வினாவிலும் சரியான சொற்களை தெரிவு செய்து அதன்களே கூடியிருக்கா. அப்போ எழுத்து கூட்டி சொற்களை உருவாக்குதல். கண் காட்சி என்பது, இங்கே கண் என்பது 2 சொல்லியில் இருப்பது பிழை, 3 சொல்லிதான் இருக்க வேண்டும். காட்சி என்பது காவன்னா இட்டன சீனாதான், கா இச்சி, அப்போ 3வது பிழை. அப்போ 1வது சரி. குழந்தை என்பது லானா பம்புளவு லானா, அப்போ 3வது. எழுத்தாளர் என்பதில் லானா பிழையாக இருக்கின்றது, எழுத்தாளர் 2வது தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இதில் 3க்கும் ஒவ்வொரு புள்ளிகள் கிடைக்கின்றன என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கோ. இனி 5வது வினா. பின்வரும் வாக்கியத்தை இறந்த கால பன்மை வாக்கியமாக மாற்றி எழுதுக. இறந்த காலம். அப்போ இறந்த காலம் என மாற்றுகின்ற போது எழுவாயில் ஒரு மாற்றம் நிகழாது, அதாவது பயனிலை சொல்லில் தான் மாற்றம் நிகழும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், இதில் இறந்த கால பன்மை வாக்கியம் என்றபடியால் இது ஒருமை வாக்கியமாக இருக்கிறத பன்மையாக நான் என்பது நாங்கள் என கருதல் வேண்டும். நாம் என்றாலும் தவறு இல்லை. நாம், நாங்கள், நாம். நாங்கள் பாடசாலை வேலைகளில் ஈடுபடுகின்றேன் என்பது நான் என்ற ஒருமைக்கு பொருத்தம். அப்போ இது ஈடுபடுகின்றேன் என்பது நிகழ்காலம், அதை இறந்த காலம் ஆக்க வேண்டுமாக இருந்தால் ஈடுபட்டோம் முன்பு. அப்போ நாங்கள் பாடசாலை வேலைகளில் ஈடுபட்டோம். இப்போ பாருங்க, இதில் எது எது மாறி இருக்கின்றது? எழுவாயும் பயனிலையும் தான் மாறி இருக்கின்றது. இதில் எழுவாய் என்ன? நான் என்பது, நான் என்பது பொதுப்பால், காலத்தை உணர்த்தாது. ஈடுபடுகின்றேன் என்பது நிகழ்காலம். அப்போ அது இறந்த காலமாக வேணும் என்றால் ஈடுபட்டோம், ஈடுபட்டேன் என்றால் ஒருமை, இது பன்மையாக இருக்கின்றது. நாங்கள் பாடசாலை வீரர்களில் ஈடுபட்டோம். அப்போ இந்த சொற்பிரயோகங்கள் சரியாக பிரித்தால் தான் புள்ளி கிடைக்கும். அடுத்தது பொருத்தமான ஒத்தகரித்து சொல்லி ஒவ்வொன்றையும் எதிரே உள்ள. கானகம் என்றால் காடு என்பது, அல்லது வனம், அல்லது அடவி, ஏதோ ஒரு சொல்லி எழுதலாம். எல்லாத்தையும் எழுதி குழப்பி போடாதீங்க. அதாவது பிள்ளைகள் சில பாண்டித்தியம் பெரிய கணக்கு தெரிஞ்சு என்று காட்டிக்கொள்வதற்காக காடு, வானகம், அடவி என்றெல்லாம் எல்லா சொற்களையும் எழுதுவார்கள். அப்படி எழுதி உங்களுடைய பேப்பரை கிழிசா கெடுத்து விடாதீங்கோ. ஒரு சொல்லி எழுதுங்கோ. புத்தகம் என்பது நூல் அல்லது ஏடு. புத்தகம் என்பது கூடி பொருத்தமானது, அது நல்ல தமிழ் சொல், புத்தகம். அடுத்த கிழித்திருப்பட்டுள்ள வாக்கியத்தில் எழுத்துப்பிழையுள்ள சொற்கள் 2 உள்ளன. அந்த சொற்கள் 2ஐயும் தெரிவு செய்து பிழை திருத்தி அச்சொற்கள் 2ஐ மாத்திரம் புள்ளிக்கோட்டில் எழுதுக. அன்பான நண்பன். நண்பன் என்பதற்கு இன்னென்ன 3 சொல்லியில் வரணும், இங்கே 2 சொல்லி இருக்கு, அதை திருத்தி எழுதணும். யாரென ஆபத்தின் போது அறியலாம். அறியலாம் என்றால் வெற்றுறது, அறியலாம் என்றால் அறிந்து கொள்வது. அப்போ ரீனாவை மாற்றிக்கொண்டு அறியலாம். ஒவ்வொரு வாக்கியத்திலும் தனித்த கருத்துக்கு பொருத்தமான பழமொழியை பின்வரும் அழைப்புக்குள் தெரிவு செய்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக.
அதாவது இங்கே பழமொழிகள் தந்திருக்கு. அதிலே தரப்பட்டதுக்கு ஏற்ப பழமொழியை தெரிந்து நாங்கள் எழுத வேண்டும். அதிகளவு ஆசை பெருமளவு தீமை ஏற்படுத்தும். பழமொழி என்பது எமது மூதாதையார் பழமையாக பேசப்பட்ட, அதாவது எழுத்து வழக்கு இருப்பதற்கு முதலே பேச்சு வழக்கில் வந்த சொற்கள் தான் பழமொழி. இந்த பழமொழிகளுக்கு உள்ளார்ந்த ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அதிகளவு ஆசை பெருமளவு தீமை ஏற்படுத்தும் என்பது வாழ்க்கையில் மக்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை, அறிவுரை. ஏனென்றால் நீ அதிக ஆசைப்படாது. இந்த உலகத்தை கடவுள் படைத்தது எல்லாரும் பயன்படுத்தத்தான். ஒரு சிலர் மட்டும் எல்லாத்தையும் கவலீகரம் செய்து கொண்டால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு உரியதை எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டுறணும். இப்போ ஒரு மரத்தில் பழம் பழத்தா எல்லா பழத்தையும் நானே சாப்பிட்டேன்னா எனக்கு நோய் தான் தரும். ஆனால் அந்த பழத்தை பலரும் பகிர்ந்து சாப்பிட்டால் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்திலே எங்களுடைய ஆசைகள் ஒரு எல்லையோடு இருக்கணும். ஆசைக்கு எல்லை இல்லை. பெரிய பெரிய நாடுகளை பிடித்தவன் கூடி அந்த நாடு இந்த நாடு அந்த நாடு என்று பிடித்து கடைசியாக சுடுகாட்டுக்கு தான் போகிறான். உங்களுக்கு தெரியும், நெப்போலியன் என்ற மாபெரும் வீரன் பல நாடுகளை பிடித்து கொண்டு போனவன். அவன் இறந்த பிறகு அவன் இறக்க முதல் சொன்னது என்னென்றால், நான் இறந்தால் என்னுடைய கைகளை சவப்பட்டிக்கு வெளியில் விடுங்க வேண்டும். அப்போ மக்கள் எல்லாம் கேள்வி, என்ன சவப்பட்டிக்கு வெளியில் கையப்பட சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் கடைசியில் கொண்டு போகவில்லை என்றதை காட்டுறதுக்கு. அப்போ நாங்கள் இறக்கும்போது எதையும் கொண்டு போவதில்லை. ஆணுவியர்கள் ஆசைகளை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அதிகளவு ஆசை என்றால் அது பெருமளவு தீமை தான் ஏற்படுத்தும். அப்போ அதற்கு பொருத்தமானது பேராசை பெருநட்டம். பாருங்க, இந்த ஒரு கருத்தை பழைய பழமொழியில் மிக சுருக்கமாக 3 சொற்களில் அவர்கள் தந்துவிட்டார்கள். பேராசை பெருநட்டம், அளவுக்கு மீறிய ஆசை மிகப்பெரிய நட்டம், உள்ளதையும் கொண்டு போயிடும். அடுத்த, நன்கு சிந்திக்காமல் எதனையும் செய்ய முற்படாதே. ஆழம் அறியாமல் காலை விடாதே. ஆழம் அறியாது காலை விடாது. ஒரு இடத்து காரியத்தை செய்வதற்கு முதல் அதை பற்றி நன்மை தீமை என்பதை எல்லாத்தையும் சிந்தித்து கிரகித்து அறிந்து செய் என்பதுதான் இந்த கருத்து. அடுத்த கேள்வி, பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. தூய்மையான சூழல் என்ற தலைப்பினை விளக்கும் சுவரொட்டியை போட்டி இடம்பெறுகிறது. இங்கே தூய்மையான சூழல் என்பது அங்கத்தை தலைப்பு, அந்த தலைப்புக்கு ஒற்றை மேற்கோட்குறி ஆரம்பித்து ஒற்றை மேற்கோட்குறி முடிக்க வேண்டும். இதில் இரட்டை மேற்கோட்குறி போடுவது உண்மையிலே தவறு. ஆனால் அதை சரியென ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இரட்டை மேற்கோட்குறி எதற்கு பாவிக்கின்றது என்றால் தற்கூற்று வாக்கியத்துக்கு. தம்பி நான் பாடசாலைக்கு போய் வருகிறேன் என்று கூறினான். அப்போ தம்பி கூறியது அப்படியே எழுதுவத இடத்துல தான் தம்பி என்றதுக்கு பிறகு இரட்டை மேற்கோட்குறியை ஆரம்பித்து நான் பாடசாலைக்கு போய் வருகின்றேன் என்றான். அப்போ வருகின்றேனுக்கு பிறகு அந்த இரட்டை மேற்கோட்குறியை முடிக்கிறார். தற்கூற்று வாக்கியத்தை கொடுத்தது மற்றபடி இப்படியான சொற்களை விவரிப்பதே அல்ல. அப்போ அதை கவனமாக இருக்கணும். தூய்மையான சூழல் என்பது ஒற்றை மேற்கோட்குறியிலே ஆரம்பித்து ஒற்றை மேற்கோட்குறியிலே முடிய வேண்டும் என்ற தலைப்பினை விளக்கும் சுவரொட்டி போட்டி இடம்பெறுகின்றது. என்னடா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அற்பமான சிலர் தேவையில்லாமல் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒற்றை மேற்கோட்குறியா இரட்டை மேற்கோட்குறியா, நான் சொல்கிறதான் சரி நீ சொல்கிறதான் சரி என்பார்கள். ஆனால் நிச்சயமாக ஒற்றை மேற்கோட்குறி தான் அதில் மிக பொருத்தமானது. இந்த அளவு தான் தமிழில் முற்பகுதி. இதைவிட பின்னுக்கு கட்டுரை வாக்கியங்கள் 3 இருக்கின்றது. அதுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். அப்போ மொத்தம் இந்த தமிழ் 28 புள்ளிகளை பெறுவதற்கு நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தியாக இருந்தால் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் எதிர்வரும் பரீட்சையில் நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் ஆக இருந்தால். நன்று. அடுத்து ஆங்கில சிங்கள கணிதம் இருக்கின்றது. அவற்றை நான் ஒரே காணொலியாக வழங்கினால் நீண்ட நேரமாகிவிடும் என்பதனால் இந்த 2வது வினாத்தாளுக்கான விடயங்களை 3 காணொலிகளாக தருகின்றேன். இது தமிழ் பாட பகுதியிலேயும் உள்ள முதல் வினா பகுதிகளாகவும், அடுத்து ஆங்கில சிங்கள கணித பகுதிகள் 2வது காணொலியாகவும், அடுத்து 3வதாக சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் 3வது காணொலியாகவும் தருகின்றேன். இவை உங்களுக்கு எதிர்கால பரீட்சைகளை செய்வதற்கு மிகுந்த துணை செய்யும் என கூறி நான் தற்பொழுது இந்த வினாக்களோடு இந்த காணொலியை முடிவு செய்கின்றேன். நன்றி.